டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று குட்டி குரங்கு என்ற தலைப்பிலே ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இது உங்கள் சிந்தனைக்காக. ஒரு குரங்கு ஒன்று அந்த வீதியிலே வளைந்து 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 வந்து கொண்டிருந்த ஒரு பாம்பை காண்கின்றது. ஆகவே அந்த பாம்பை ஓடி போய் இறுக்கி பிடித்து கொள்கின்றது. அந்த பாம்பை இறுக்கி இந்த குரங்கு பிடிக்கின்றது. அந்த பாம்பும் என்ன செய்யறதுன்னா இந்த குரங்கை சுற்றி வைத்திருக்கின்றது. தன்னுடைய வாளாலே அந்த குரங்கினுடைய அந்த கைப்பிடியையும் இறுக்கி வைத்திருக்கின்றது. அந்த இது விளையாட்டுக்கு பிடித்து இறுக்கி பிடித்து வைத்திருக்கிற இந்த குரங்கினால் குட்டி குரங்கினால் தன்னுடைய இது சீறுவதை கண்டு, இந்த பாம்பு சீறுவதை கண்டு அதற்கு கொஞ்சம் பயம் வந்தாலும் கூட அது இறுக்கி பிடித்தபடியே தன்னுடைய பிடியை விடாமல் இருந்தது. ஆகவே இந்த உறவினர்கள் எல்லாரும் வருகிறார்கள். இந்த பட்ட குரங்குகள் எல்லாம் ஒன்றொன்றா ஓடி வருகின்றது. வந்து ஐயோ, இந்த விஷ பாம்பை இந்த குரங்கு குட்டி பிடிச்சி வச்சிருக்கிறதே, அநியாயமாக தன்னை தலையில தான் மண்ணள்ளி கொட்டி போட்டு போகுது, வீணாச்சாக போகுதே, இது இந்த கைப்பிடியை விட்டா இந்த பாம்பு இதனை கொத்தி விடுமே. ஆகவே இந்த விஷமான பாம்பு கொத்தினா உடனே இந்த குரங்கு குட்டி சாக வேண்டியதுதான் என்று ஒவ்வொரு குரங்கும் வந்து எல்லாம் ஒன்றொன்றா சொல்லி, நீ இவர் பிழைக்கவே இயலாது, சாக வேண்டியதான் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் இவ்வாறு வந்து சொன்னதும் இந்த குரங்கு குட்டியினுடைய மனத்திலே பயம் ஒன்று ஆட்கொள்கின்றது. ஐயோ, இவர்கள் சொல்வது போல நான் இறந்து விடுவேனா, இந்த குரங்கை நான் எனது கைப்பிடியை நான் விடும் பொழுது இந்த குரங்கு இந்த பாம்பு என்னை தீண்டி நான் இறந்து விடுவேனான் அந்த பயம் ஒன்று அந்த குட்டி குரங்கிடம் வருகின்றது. ஆகவே அந்த குட்டி குரங்குக்கு தன்னம்பிக்கை இல்லாம போகிறது. ஏனென்றால் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் ஒரு ஆளா வந்து பார்த்து போட்டு அவர்கள் ஐயோ, இது இந்த பாம்பு தீண்டி கடைசியில இது சாகத்தான் போகுது என்று சொல்லி போட்டு எல்லாரும் அகன்று போய்விட்டார்கள். ஒருத்தரும் ஆதரவாக அருகில் இல்லை. இது மிகவும் வேதனைப்படுகின்றது. தங்களுடைய உறவினர் எல்லாம் போன பிறகு இது என்னுடைய தன்னம்பிக்கை குறைந்து ஐயோ, நான் இன்று இறந்து விடுவேனே என்று சொல்லி அந்த மரண பயம் இதனை ஆட்கொள்ள ஒரு சோர்வு ஏற்படுகின்றது. ஒரு தலை சுத்து வர்ற மாதிரி இருக்கின்றது. அப்போது அந்த வழியாலே ஒருவர் வருகின்றார். அந்த வழியால் வந்த ஒருவரை கண்டதும் இவருக்கு கொஞ்சம் மனதிலே ஒரு துணிவு வருகின்றது. அதே ஒரு துறவி ஒருவர் வருகின்றார். அந்த துறவி இவரிடம் கேட்கின்றார், நீ இந்த பாம்பை ஏன் பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொல்றார், ஐயோ, ஏதோ தனக்கு நல்லது சொல்ல போகின்றார் என்ன, நான் அந்த பாம்பினுடைய பிடியை நான் விட்டவுடன் இந்த பாம்பு என்னை கொத்தி விடுமே, அதனால் தான் இறுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றது. ஆகவே அந்த பாம்பு அந்த துறவி சொல்கின்றார், நீ செத்த பாம்பு இறுக்கி வைத்து கொண்டு நின்று ஏன் இவ்வாறு கதைக்கிறாய் என்று சொன்ன போது அந்த பாம்பினுடைய அந்த குரங்கினுடைய பிடிக்கு அகப்பட்டு நசிந்து அந்த பாம்பு செத்து விட்டது. நீண்ட நேரமாக அந்த செத்த பாம்பை வைத்து கொண்டுதான் இது இது கையை விடுகின்றது. அங்கே பாம்பு செத்து போய் விழுந்து போய் கிடக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் இப்படித்தான் அந்த செத்த பாம்பை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறது போல நாங்கள் தேவையில்லாத பயங்களுக்கு எங்களை ஆளாகி மற்றவர்கள் எல்லாம் எங்களை விட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகின்றது. ஆகவே அந்த அந்த அவநம்பிக்கை எங்களுடைய தன்னம்பிக்கையை குறைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தேவையில்லாத விடயங்களை நாங்கள் செய்கிறதை விட தேவையான விடயங்களை நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் வாழ்விலே நாங்கள் வெற்றியடையலாம் என கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.